ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயறவே நாமேல் நடவீர் நடவீரணியே. எல்லாம் அல்ல பரமகுருநாதர் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பாதகமங்களை நமஸ்கரித்து எங்களது குருநாதராக திகழக்கூடிய சிவஸ்ரீ அண்ணா அவர்களுடைய பாதத்தை நமஸ்கரித்து வாய்ப்பளித்த பெரியோர்களை நமஸ்கரித்து எனக்கு கொடுத்த தலைப்பு ஆகமம் ஆலயம் ஆன்மா. அந்த விஷயத்தை பற்றி இந்த சிறிய அவகாசத்தில் என்ன தெரிஞ்சுட்டோனோ அதை உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். முதல்ல ஆகமம் ஆலயம் ஆன்மா இது மூணுமே வேற வேற விஷயம், ஆனால் அது எல்லாமே தொடர்பான விஷயம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல ஆகமம். அகாரம் பசுரூபத்வாத்து ககாரம் பதிரூபகம் மகாரம் பாஷரூபத்வாது திரிபதார்த்தஸ்ய நிர்ணயம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகாரம் அப்படிங்கிறது பசுக்களாகிய நம்மை குறித்தது, ககாரம் அப்படிங்கிறது பதியான பரமேஸ்வரனை குறித்தது, மகாரம் அப்படிங்கிறது நம்மளை சுவாமிகிட்ட போக விடாமல் எந்த ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி குறித்தது. இந்த திரிபதார்த்தத்தை தான் இந்த ஆகமங்கள் முழுவதும் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால ஆகமம் அப்படிங்கிறது திரிபதார்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது திரிபதார்த்தம் சதுஷ்பாதம் மகாதந்திரம் ஜெகத்பதிகி. இந்த 3 பதார்த்தங்களையும் 4 பாதங்களா சுவாமி சொல்லியிருக்கார். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். மகாதந்திரம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களுக்கும் மூல நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத சிவாகமங்கள் தான். அந்த மகாதந்திரமான யார் சொல்லியிருக்கார் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கெல்லாம் மேல் கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமான் அருளி செய்தது தான் இந்த விஷயங்கள். இந்த பிரகிருத்தியாதி பிருத்திவியந்தம் வேதாந்தேஷு பிரகாசித்தம் நாதாதி சிவதத்வாந்தம் ஆகமேஷு சுனிர்மிதம். அதாவது பிரகிருதி தத்துவத்திலிருந்து பிருத்திவி தத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த பசு விசாரங்கள் எல்லாம் வேதாந்தங்கள் நமக்கு உணர்த்தும். நாதாதி சிவதத்வாந்தம் ஆகமேஷு சுனிர்மிதம். இந்த நாத தத்துவம் சிவதத்துவத்தில் இருக்கக்கூடிய சிவப்பிரகாசித்தும் ஞானம் சிவஞானம் பரம் ஸ்மிருதம். இந்த பரஜானமான சிவபெருமானை பற்றி கூறிய அனைத்து விஷயங்களும் சிவாகமங்கள் நமக்கு எடுத்து சொல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேத ஆகமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாரமிக வேதம் சியாத்து பித்ருவச்ச சிவாகமம். அம்மா நமக்கு வேதம், அப்பா நம்ம சிவாகமம். அதனால நம்ம அதன் குழந்தைகளா இருந்து 2 பேருமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அடுத்தபடியா ஆலயம். ஆகாரம் திவ்ய தேகம் சியாது. அந்த ஆலயம் அப்படிங்கிற பிரதிபதார்த்தம் பார்த்தீங்கன்னா ஆங்கிறது திவ்ய தேகம். திவ்ய தேகம் அப்படின்னாலே பரமேஸ்வரன். லகாரஸ்ய லயம் ஸ்மிருதம். இந்த திவ்ய தேகத்துக்குள்ள இந்த ஆத்மாவானது லயமாக கூடிய ஒரு நிலை. யகாரம் யோக சித்தி சியாது. அதாவது திவ்ய தேகத்துல பாசத்தை உடைய பசுக்கள் பாசத்தை நீக்கி பதியை அடையிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆலயம் அப்படின்னு பேர். அடுத்தது இந்த ஆலயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஆகாசம் லிங்கம் இத்தியாகு. அதாவது ஆகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல தெரிகிறது லிங்கம். பிருத்திவி தஸ்ய பீட்டிகா. இந்த உலகம் அப்படிங்கிறது இதனுடைய பீഠமா இருக்கு. சர்வபூதாலயம் புரோக்தம் லயனா லிங்கம் உச்சதே. இந்த உலகம் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய லிங்கமும் இந்த கீழே இருக்கக்கூடிய பிருத்திவியும் லீனமாகிறது தான் இந்த ஆலயம் அப்படிங்கிறது. தேகம் பிராசாதமித்யுக்தம் தேகி லிங்கம் நிதி ஸ்மிருதம் அப்படின்னு இன்னொரு ஆகமங்களை குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது நம்ம ஆன்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால அவகாசம் இருக்கிறனால இந்த ஆத்மாவை பற்றி விஷயங்கள் நம்ம 3 விதமா கொடுத்துருக்காங்க. சித்தாந்த சாராவளியில் இந்த ஸ்லோகங்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அடுத்தது அது 3 விதமா ஆன்மாக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது மலங்கள் ஒரு மலம் இருமலம் மும்மலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சதுனால 3 விதமான மலம் உடையவர்களை பிரிச்சிருக்காங்க. ஒரு மலம் ஆணவ மலம் மட்டும் உள்ளவர்கள் விஞ்ஞான கலர் என்றும், ஆணவம் கர்மம் உடையவர்கள் பிரளயா கலர் என்றும், ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு 3 மலம் உடையவர்கள் சகலர் அப்படின்னும். அதுல விஞ்ஞான கலர்ல 2 பேரா பிரிக்கிறாங்க. பிரசாந்த கலுஷர் அப்பிரசாந்த கலுஷர் அப்படின்னு. இந்த ஞான வைராக்கியத்தோட சிவபெருமான் மேல ஒரு பரிபூர்ணமான ஒரு நிஷ்டையில் இருக்கக்கூடிய நம்ம அனந்தேஷாதிகள் எல்லாம் பிரசாந்த கலுஷர்களாகவும், அந்த அப்பிரசாந்த கலுஷர்களாக இருக்கக்கூடிய மந்திரேஸ்வரர்கள் எல்லாம் அப்பிரசாந்த கலுஷராகவும் விஞ்ஞான கலர்ல பிரிக்கிறாங்க. பிரளயா கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பூதத்தினுடைய அதிபதியா பக்வமலர் உள்ளவரா இருக்காங்க. போக்திருவா வந்து அப்பக்வமலர் உள்ளையா வந்து பிரளயாகலர்ல இருக்காங்க. சகலர்ல பாத்தீங்கன்னா சாமு சித்தர், வைநயிகர், பிராகிருதர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதை சாமு சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டா வந்து நம்மளுடைய மெய்கண்ட தேவ நாயனார் வந்து சாமு சித்தர்னு சொல்லலாம். நம்மளுடைய எல்லா விதமான சரியை, கிரியை, யோகம் இதெல்லாம் தன்னுடைய சிவபுண்ணியங்களால் அனுபவிச்சு ஞானபாதத்தை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக பிறந்த பிறப்புகள்லாம் வந்து சாமு சித்தர்கள். வைநயிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய குருநாதர்களாக இருக்காங்களா, அவங்களாம் தீட்சை வாங்கிட்டு அந்த மரபுப்படி அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆச்சாரத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் வைநயிகர். பிராகிருதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த விசாரங்கள்லாம் இல்லாமல் பாச விசாரம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் பிராகிருதர்கள் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எதன் அடிப்படையில் வந்து இவங்க வித்தியாசமாகுது, இந்த மலங்கள் நமக்கு என்னென்ன ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆணவ மலம் வந்து மோகம், அதாவது நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். மதம் அப்படின்னா ஒரு வெறி ஏற்படுத்தும். ராகம் ஆசை ஏற்படுத்தும். இந்த விஷாதம், இந்த குணங்கள்லாம் வந்து உள்ளது வந்து ஆணவ மலத்தினுடைய லட்சணமாக இருக்கு. அடுத்தது கண்மமலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த சஞ்சிதத்தினால தான் வந்து இந்த பிராரப்தமும் ஆகாமியமும் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய பாவ புண்ணிய மூட்டைகள். இதுல இருந்து ஒரு சின்ன பிடிப்பு தான் இந்த பிராரப்தம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரம். இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள், பாபங்கள் எல்லாம் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. அதுதான் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்கோம். முதல் ஸ்லைடை போடுங்க. அதுல வந்து பசு புண்ணியம், பதி புண்ணியம் அப்படின்னு ரெண்டு. நீங்க பசு புண்ணியம் பண்ணீங்கன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக புனர் ஜென்மாக்கள் கிடைக்கும். ஆனா பதி புண்ணியம் பண்ணீங்க அப்படின்னா வந்து பிராரப்தம் குறைகிறத கூட சேர்ந்து சஞ்சிதமும் குறையும். அதனால வந்து இந்த பதிபுண்ணியமான சிவாலய தரிசனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லைடு. அடுத்தது கண்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனோ, வாக், காயம் இதுல செய்யக்கூடிய நல்வினை, தீவினை. மனசால செய்யக்கூடிய நல்வினை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பரமேஸ்வரனை நினைக்கிறது. தீவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயத்தை நினைக்கிறது. வாக்கர்மான்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமியினுடைய மந்திரங்கள், சிவகதா சிரவணங்கள்லாம் சொல்றது. தீவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது. காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாலய தரிசனம் போன்றது செய்வது. தீவினைன்னு பார்த்தீங்கன்னா இதை தடுப்பது. இதனுடைய விதிகளை வந்து தடுக்கிறதுக்கு யார் முயற்சி செய்கிறாங்களோ அதுவுமே வந்து காயத்தினால் செய்யக்கூடிய கர்மாக்கள் தான். அடுத்தது மாயை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரபஞ்ச சிருஷ்டியே இந்த மாயை தான் செய்யுது. அதான் சித்தாந்த சாராவில் மாயா தூ அனந்த யோகாத் அப்படின்னு அனந்தேஸ்வரர் வந்து இந்த மாயை வச்சு தான் அந்த பிரபஞ்ச சிருஷ்டிகள்லாம் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது வந்து இந்த மாயை கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த மல பஞ்சகங்கள் வந்து எப்படி நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இதோட இந்த பிராகிருதனா இருக்கிறவன் எப்படி வந்து மோட்சம் அடைய முடியும் அப்படின்னா வந்து இந்த 5 விஷயங்கள் மூலமா நம்ம மோட்சம் அடைய முடியும். முதல்ல ஸ்தூலம்னு சொல்லக்கூடிய விபூதி. விபூதியினுடைய அணிஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ஆணவ மலத்தினுடைய உபாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சூக்ஷ்மம் ருத்ராட்சம். ருத்ராட்ச தாரணத்தினால நமக்கு சூக்ஷ்ம மலங்கள் எல்லாம், கண்ம மலங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். உபவீதம் அதிசூக்ஷ்மம். யஜ்ஞோபவீதம் போடுறதுனால நம்மளுடைய மாயை, இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, அதாவது வந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த பிறப்பு நமக்கு கடைசி பிறப்பா இருக்கணும். அதுக்கு என்னவா பிறக்கணும்னா சைவனா பிறக்கணும், அவ்வளவுதான். நீங்க சைவ மதத்துக்குள்ள வந்தாச்சுனாலே புனர்ஜென்மா கிடையாது. அப்போ அதனுடைய அங்கீகாரமா இருக்கக்கூடிய அதிசூக்ஷ்ம சம்ஸ்காரமா இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம் வேணும். அதற்கு அடுத்தது மாமாயின்னு சொல்லக்கூடிய தீட்சை, நமக்கு அனுகிரகம். எது வந்து நமக்கு வந்து அசுத்தமாயாவா இருந்து நம்மளை இங்க பிறக்க வச்சதோ அதுதான் நம்ம சுத்தமாயாவா இருந்து இங்கிருந்து சுவாமிகிட்ட கூட்டின்னு போகுது. அடுத்தது மகா காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபூஜை. சிவபூஜையினால மட்டும்தான் நமக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த பசு வந்து இந்த பாசத்துக்குள்ள இந்த இருட்டுல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பத்தியிட்ட இது தானா போக முடியும் அப்படின்னா முடியாது. உன்கண் என்னை பாராமல் என் கண் உன்னை பாராது. சுவாமி நம்மளை பார்க்கலைன்னா நம்மளால பார்க்கவே முடியாது. அந்த குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்ச உன்னையும் இந்த பாசத்தை விட்டு இந்த பசு வந்து பத்தியிட்ட போகிறார் அப்படிங்கிறது தான் இதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஆன்மா. இந்த ஆன்மா அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா நித்தியம். பதி எப்படி நித்தியமா இருக்காரோ அதே போலவே பசுவும் நித்தியம், பாசமும் நித்தியம். அதனால இந்த ஆன்மான்னு சொல்றது நித்தியமா இருந்துட்டு இருக்கு. அடுத்தது வியாபகமா இருக்கு.
இந்த ஆன்மா வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னா கிடையாது, வியாபகமா எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பேச வைக்க என் தந்தையா இருந்திருக்கும் இந்த ஆன்மா. அதற்கு முன்னாடி எத்தனை கோடி ஜென்மாவே இந்த உடம்பை எடுத்திருக்குமோ தெரியாது. அதுதான் ஆகமங்கள்ல சொல்றார், ஆத்மாச்ச பக்ஷி ரூபாச்ச போக்யானி விஷயானிச்ச. இந்த ஆத்மா வந்து எல்லா இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்குமா, அதனால வியாபகமா இருக்குமா. அடுத்தது சேதனமா, அறிவு பொருளா இருக்குமா ஆன்மா. அடுத்தது பாசத்தடை உடையதா இருக்குமா. அறிவு பொருள் அப்படின்னா பதியும் அறிவு பொருள், இந்த பசுவும் அறிவு பொருள் அப்படின்னா நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும்ல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா பாசத்தடை ஏற்படுத்துறார். நமக்கு ஆணவம் கண்மம் மாயை அப்படிலாம் கொடுத்து சுவாமி அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ள இருக்கிற சுவாமியை நமக்கு வெளியில தேட வைக்கிறார். அதுதான் பாசத்தடை அப்படிங்கிறது. அடுத்தது சார்ந்தவன் வண்ணம், நம்ம எதை சார்ந்து இருக்கோமோ அந்த அந்த விஷயத்த நமக்கு கிடைக்கும். நம்ம பதியை சார்ந்து இருந்திருந்தோம்னா நமக்கு வந்து இந்த பாச விசாரங்கள் தெரியாது. நம்ம பாசத்தை சார்ந்து இருந்திருந்தோம்னா பதி விசாரம் நமக்கு தெரியாது. அடுத்தது சரீரம் தோறும் வெவ்வேறாய், நம்ம இந்த குலத்துல இந்த ஒரு மதத்துல இருக்கிறனால இப்ப இப்படி இருக்கும். இதே நம்ம ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில நம்ம ஒரு காட்டுவாசியா இருந்திருந்தோம்னா இந்த ஆகமங்கள்லாம் பத்தி தெரிஞ்சிருக்க முடியாதுல்ல. அதனால சரீரம் தோறும் வெவ்வேறாய் இருக்கும். வினைகளை செய்து வினைப்பயனை அனுபவிப்போராய், சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையோராய். நம்மளுடைய வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆனால் சுவாமி அப்படி கிடையாது. சுவாமி பேசுறது எத்தனை கோடி ஜென்மாக்களை நம்ம கேட்டு இருக்கோம்ல. அதனால நமக்கு சிறு தொழில் சிற்றறிவு, நமக்கு ஒரு தலைவன் உடையவராய். நமக்கு சிவஞான போத சூத்திரத்தில் முதல் சூத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்திகர்த்தா அப்படின்னு சொல்றார். அதனால நமக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் சிவபெருமான். அடுத்தது இந்த ஆன்மாக்கள் வந்து இப்படி பிறக்கிறார்கள். 4 வகை தோற்றம், 7 வகை வர்க்கங்கள், எண்ணிக்கை அப்படிங்கிற 3 ஸ்லைட்ல பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து அண்டஜம், முட்டையில இருந்து வரக்கூடியது. அடுத்தது வந்து வியர்வையில இருந்து வரக்கூடியது. அடுத்தது வந்து விதையிலிருந்து வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கர்ப்பப்பையில இருந்து வரக்கூடியது. இப்படி 4 விதையான பிறப்புகள் இருக்கு. 7 வகையான இதை தான் நம்ம மாணிக்கவாசகர் வந்து சொல்றார், புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி அப்படின்னு சொல்றார். இதனுடைய ஸ்தாவரம் இந்த அடிப்படையில் வந்து எல்லா விதமான பிறப்புகளும் எல்லா பசுக்களும் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது. அடுத்தது இதனுடைய எண்ணிக்கை சொல்றாங்க. ஸ்தாவரம் அப்படின்னு 11 லட்சங்கள் இருக்கு, ஊர்வன வந்து 15 லட்சங்கள் இருக்கு, தேவர்கள் வந்து 11 லட்சங்கள் இருக்காங்க, நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனுஷங்க வந்து 9 லட்சம் விதமான மக்கள்கள் இருக்காங்க. 84 லட்சம் யோனி பேதங்கள் வந்து இந்த பிறப்புலாம் எடுத்தால்தான் நமக்கு வந்து பதிய போக முடியும். அப்படின்னா துர்லபம் பிராபிய மானுஷ்யம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அறிவறிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன். நமக்கு இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து திரும்பவும் இந்த குலத்தில் இந்த தர்மத்தில் இந்த மதத்தை இந்த பரமேஸ்வரனை வழிபட முடியுமான்னா கண்டிப்பா கிடைக்காது. மறுபடியும் 84 லட்சம் யோனி பேதங்களை போகணும். அதனால இந்த சிவதர்மத்தை எப்பயும் நம்ம கடைபிடிச்சுட்டே வரணும் அப்படிங்கிறத சொல்றார் தாயுமான சுவாமிகள். அடுத்தது வந்து குமரகுருபரர் சொல்றார், நேரம் இல்லாத காரணத்தினால இந்த விஷயத்தை மட்டும் சொல்றோம். வேதம் அப்படின்னு ஒரு விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே போயிட்டு இருக்கோம். வேதம் தான் நமக்கு முக்கியம். வேதசாரம் இதம் தந்திரம். அந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து மக்கள் சில பேர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மரத்தை மட்டும் தொட்டுட்டு வந்துடுறாங்க, சில பேர் வந்து இலையை மட்டும் தொட்டுட்டு வந்துடுறாங்க, சில பேர் அந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு வந்துடுறாங்க, இன்னும் சில பேர் மட்டும்தான் அந்த பழத்தை சாப்பிட முயற்சி பண்றாங்க, சில பேர் தான் சாப்பிடுறாங்க. இதுதான் வந்து இதனுடைய நோக்கம். இதுதான் மற்ற பௌத்தங்கள் ஜெயின மதங்கள் இதெல்லாமே இதை தான் சொல்லுது. ஏன்னா நம்மளுடைய மற்ற மதங்கள்லாம் நம்மளுடைய சைவத்தை நிந்திச்சு பேசும் பொழுது, ஆனா சைவர்கள் வந்து எந்த காரணத்திலையும் யாரையும் நிந்திச்சு பேச மாட்டோம். ஏன்னா ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, எல்லாரும் சிவபெருமானுடைய குழந்தைகள். அதனால எந்த குழந்தை வசதி தாழ்த்தினா பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் இந்த விஷயங்களை தான் நமக்கு சொல்லுது. அதனால சிவபுண்ணிய தெளிவுல பாத்தீங்கன்னா புறப்புற சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவாமி என்ன பண்றார், அவங்களுடைய புண்ணியத்தின் தகுந்தவாறு அவங்களுக்கு வந்து ஸ்வர்காதி போகத்தை கொடுக்கிறார். அங்க போகங்கள் அனுபவிச்சது போகம் சேஷமா இருந்தா அவனை வந்து பூர்ணமான வைதிக நெறியில பிறக்க வைக்கிறார். அந்த வைதிக நெறியில பூர்ணமா அத்தியனம் பண்ணி வைதிக நெறிப்படி வாழ்ந்து ஸ்ரௌத்த யாகங்கள்லாம் பண்ணா
அடுத்த பிறப்பு அவனுக்கு வந்து சிவாச்சாரியார் பிறப்பு கிடைக்குது. அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய பசு ஞானத்தை வந்து சுவாமிகிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு பதிஞானத்திற்காக நம்ம எல்லாம் பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த சித்தாந்த சைவம் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்தது இந்த முக்தி மார்க்கம் அப்படிங்கிறது இத்தனை பிறப்பு கிடைச்சிருக்கு, இதுல நம்ம சுவாமிகிட்ட போகணுமே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முக்தி மார்க்கம் சதுஷ்ப்ரோக்தம் சாலோகஞ்ச சமீபகம் சாரூபஞ்சைவ சாயுஜ்யம் சதுர்தா பேதகம் பவே ஞானபாதேன சாயுஜ்யம் யோகே சாரூபமேவச்ச கிரியா சாமீபியகம் செய்வ சரியா சாலோகமேவச்ச. இந்த சரியாபாதத்தினால் சாலோகபதம் சிவன் இருக்கும் இடத்தை அடைய முடியும், கிரியாபாதத்தினால் சிவனுடைய அருகில் இருக்க முடியும், யோகபாதத்தினால் சிவனுடைய ரூபம் பெற முடியும், ஞானபாதத்தில் இந்த இடம் போயிரும், இந்த அருகில் போயிரும், இந்த ரூபம் போயிரும், சுவாமி கிட்ட நம்ம ஐக்கியமாயிரும். அதனால ஞானபாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா வந்து 3 விதமா ஞானத்தை பிரிக்கிறாங்க. அது வந்து பதிஞானம், பசு ஞானம், பாச ஞானம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஞானஞ்ச திரிவிதம் புரோக்தம் பாஷா பசு பதிஸ்திருதா தேகாத்மவாதினஸ்சைவ பாஷஞானீதி கீர்த்திதம் ஜீவஜானி பசுஜானி சிவஜானி பதிஸ்மிருதம் சர்வேஷாம் ஞானினாம் செய்வ பதிஞானி வரிஷ்டகம். நீங்க வந்து இந்த உடலை சார்ந்த விஷயங்கள், அதாவது உயிரை சார்ந்த விஷயங்கள், சிவத்தை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு 3 விஷயத்தை எடுத்துப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, அது பாஷஞானம். அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சிவஞானம். அவங்கள்ட்ட எப்பவுமே வம்புக்கு வந்துட்டே இருப்பாங்களாம். அதனால நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை, நம்ம வந்து அது நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய பசுஞானியா இருக்கிறவர்கிட்ட தான் நம்ம பேசணும். ஏன்னா அவங்க தான் முதல் நமக்கு முன்னாடி நமக்கு ஜென்மா இருந்திருப்பாங்க, அவ தான் வந்து பசுஞானி. அதான் ஜீவனை மட்டும் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது பதிஞானி அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானுடைய பிரத்யட்சமான ஒரு ஆகமங்கள் வந்து பதிஞானி. அடுத்துட்டு பாத்தீங்கன்னா இது நம்முடைய முக்தி மார்க்கம் 3 விதமா கொடுக்குறாங்க. குரு, லிங்க, ஜங்கம பக்தி மூலமா தான் நம்ம சுவாமியை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றார். அடுத்தது முதல்ல குரு. இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம குரு அப்படிங்கிறவர் வந்து சுவாமியை நம்ம காமிக்கிறார். யதேக வன்ஹி சம்பர்க்காது மலம் தியஜதி காஞ்சனம் ததைவ குரு சம்பர்க்காது பாபம் தியஜதி மாணவஹா. யதா வன்ஹி சமீபஸ்தோ கிருத கும்போ விலீயதே ததா பாபம் விலீயேத ஹ்யாச்சாரியஸ்ய சமீபதஹ யதா பிரஜ்வலிதோ வன்ஹி சுஷ்க மாத்ரஞ்ச நிர்தஹேத். குருநாதரனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த பதிஞானம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றார். அடுத்தது இதனுடைய வழி பாத்தீங்கன்னா வந்து சுவாமி எப்படி அனுகிரகம் பண்றார், திடீர்னு ஜூம்னு மந்திரம் போட்டு நம்மள அனுகிரகம் பண்ண மாட்டார். சுவாமி என்ன பண்றார், நம்ம எல்லாம் கலியுகத்தில் இருக்கிறோம், இந்த யுக தர்மம் என்ன அப்படின்னா நமக்கு தீட்சை மூலமா குருவா வந்துதான் அனுகிரகம் பண்ணுவார். அவர் சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் போன்ற ஒரு படிநிலையில நம்மளை மேல உயர்த்துவார். இப்படி உயர்த்தக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி நம்ம இந்த பத்தியிட்ட இந்த பாசத்தை நீக்கி போகணும் அப்படின்னா சிவ ஆலய தரிசனத்தினால் மட்டும்தான் நமக்கு இந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சிவாலய தரிசனம் அப்படிங்கிறது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா தூரத சிகரம் திருஷ்டுவா நமஸ்குரியாத்து யோ நரஹ முச்சதே சர்வ பாபேபியோ நிர்மோகா இவ பண்ணகாக. அதாவது எங்க கோவிலுடைய கோபுரம் தெரியுதோ அப்பவே கை தூக்கி நம்ம நமஸ்காரம் பண்ணணும். பரம்பொருளே, உங்ககிட்ட இருந்த ஆத்மா இங்க பாழாப்பன உலகத்துல மாட்டின்னு இருக்கனே, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ அப்படின்னு இந்த ஆத்மா கதறணுமா. அதுதான் இந்த ஸ்லோகம் வந்து நம்ம சிவபுண்ணிய தெளிவுல வந்து சொல்லியிருக்கார். அடுத்தது சுவாமியை போனோன்னு பிரதட்சிணம் பண்ணணும். அதான் பிரச்சின்னத்தி பயான் சர்வானு தகாரோ மோட்ச சித்திதா க்ஷிகாராத் க்ஷியதே ரோகோ நகார ஸ்ரீ பிரதாயகா. அந்த பிராங்கிறது வந்து பயத்தை அழிப்பது, தா அப்படிங்கிறது வந்து மோட்சம் தருவது, க்ஷீங்கிறது நம்மளுடைய அந்த வியாதி அப்படிங்கிறது வந்து இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய பசுத்துவமான வியாதிகள் நிவர்த்தியாகும். நகாரம் வந்து நமக்கு நல்ல விதமான செல்வம்னு சொல்லக்கூடிய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமேன்னு சொல்லக்கூடிய அந்த சிவஞானம் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த பிரதட்சிணம் 4 அங்கம் இருக்கு. பாதாந்தரம் கச்சேரி, கிடுகிடுன்னு ஓடக்கூடாது, நம்ம மெதுவா நடந்து வரணும். கரவு சலன வர்ஜிதோ, கை கீழே தொங்க விடாம கை கூப்பிய கண்ணம் இருக்கணும். ஸ்துதிர் வாச்சி, வாயில வந்து சுவாமியினுடைய மந்திரங்கள் சொல்லிட்டு ஹிருதி தியானம், ஹிருதயத்துல தியானம் பண்ணி வந்து நடக்கணும். அப்புறம் பிரசவம், அதாவது பிரசவம் ஆக போகக்கூடிய ஒரு பெண் கையில வந்து ஒரு தைல பூர்ணமா ஒரு கட்டம் இருந்தா எவ்வளவு மெதுவா நடப்பாலோ அதை போல நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது இந்த பிரதட்சிணங்கள் வந்து 3 பிரதட்சிணம் பண்ணா வந்து நினைத்தது நடக்கும். இது மாதிரி வந்து பிரதட்சிணத்தினுடைய பலன்கள்லாம் வந்து சுவாமி சொல்லியிருக்கார் நம்ம சிவாகமங்கள்ல வந்து.
அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்க பிரதட்சிணை பத்தி ஆகமங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கார். கராக்ரோ பந்தயித்வாது பாதோ ஸ்வஸ்திகமாச்சரேத், கரங்களை ரெண்டையும் கூப்பிண்டு பாதத்தை வந்து ஸ்வஸ்திகாசனமா வச்சுட்டு நேமிவத் பிரமணம் கிருத்வா பிராசாதாத் கரிதஸ்ததா அங்க பிரதட்சிணம் புரோக்தம் ஏவமேவம் பிரதட்சிணம் பிரதட்சிண சஹஸ்ரம் சியாத் ஏகம் பிரதட்சிணம். அதாவது 1000 நமஸ்காரம் பண்றது பிரதட்சிணம் பண்றது வந்து ஒரு அங்க பிரதட்சிணம் பண்ணா சமம் அப்படிங்கறத வந்து இந்த முறையில தான் வந்து அங்க பிரதட்சிணம் பண்ணணும்னு சிவாகமங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது வந்து நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் இருக்கு, அடுத்தது வந்து பஞ்சாங்க நமஸ்காரங்கள் இருக்கு, திரையங்க நமஸ்காரங்கள் இருக்கு, அப்புறம் ஏகாங்க நமஸ்காரங்கள் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் பாத்தீங்கன்னா ஒரு தலை, இரு கை, இரு காது, சுபுகம், பாகு யுக்மகள், இது நமஸ்காரம் பண்றது அஷ்டாங்க நமஸ்காரங்கள். பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோவில் அப்படிங்கிறது வந்து நிறைய அதிர்வுகள் இருக்கிறனால கர்ப்பப்பை வந்து இந்த இதுல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரங்கள் கொடுத்திருக்காங்க. சுவாமி திரையங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆகமங்கள் விதிச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இப்போ பானோ உதயமாரபிய யாவது அஸ்தமனம் சுச்சிஹி குர்வன் பிரதட்சிணம் பக்தியா சிவலோகம் அவாப்னியாத். சூரிய அஸ்தமனத்திலிருந்து உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் யார் பிரதட்சிணம் செய்யறாங்களோ அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும். அத உற்சவே பலிகாலேது யதா குர்வன் பிரதட்சிணம் பதே பதே அஸ்வமேதஸ்ய பலமாப்னோதி மாணவஹா. இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடக்கும் பொழுது பிரதட்சிணம் பண்ணோம் அப்படின்னா அஸ்வமேதங்கள் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகத்தினுடைய புண்ணியம் வந்து கிடைக்குதுன்னு ஆகமங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது திருக்கோவில வந்து பஞ்சகிருத்தியமும் நடக்குது அப்படிங்கறத சொல்றார். அபிஷேகம் வந்து சிருஷ்டி, நைவேத்தியம் வந்து ஸ்திதி, பலி வந்து சம்ஹாரம், தீபம் காமிக்கிற வந்து திரோபாவம், ஆச்சாரியர் கையிலிருந்து விபூதி கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் அனுகிரகம். நம்மளே கையில் எடுத்துனோம்னா சண்டாலத்துவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆகமங்கள் குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது திருக்கோவில்ல என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏகஹஸ்தேன பஸ்மஞ்ச ஏகஞ்சாபி பிரதட்சிணம் அகால தரிசனம் புரியாது ஹந்தி புண்ணியம் புராதனம். அதாவது எல்லா விதமா இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த புண்ணியங்கள் எல்லாம் நீங்கி போயிருமா. அடுத்தது ஏகதண்ட நமஸ்காரம், ஏகம் சாபி பிரதட்சிணம், ஒரு நமஸ்காரம் ஒரு பிரதட்சிணம், ஒரு கையில கும்பிடுறது, இதெல்லாம் வந்து இப்ப எல்லாமே ஃபேமஸா இப்படிதான் கும்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கும்பிடக்கூடாது. அடுத்தது பிரச்சன்ன பட காலத்துல வந்து லிங்க தரிசனம் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து தலைக்கு என்ன வச்சுட்டோ, தலையை உருமாலை கட்டிண்டோ, இது மாதிரி துண்டை போத்திண்டோ, தலையில துண்டை கட்டிண்டோ வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா இதுவரைக்கும் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்து கோவில்ல வந்து 5 லிங்கங்கள் இருக்கு. விமானம், சதாசிவர், கொடிமரம், பலிபீடம், ஆச்சாரியர், இது 5மே வந்து பஞ்சலிங்கங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது இது இந்த பரார்த்தக்குள்ள கோயில்ல பூஜை நடக்குது பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கோ அந்த சுவாமிக்கோ அந்த அர்ச்சகருக்கோ கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய கிராமாதிஷு விசேஷதா பூஜை வந்து இந்த பரார்த்த பூஜை. அங்கே கோவில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்றார். ஸ்தாவரம் ஜங்கமம் செய்வ விவிதம் லிங்கம் இஷ்யதே ஸ்தாவரம் ஸ்தாபிதம் லிங்கம் ஜங்கமம் தீட்சிதம் விதுகு ஜங்கமஸ்ய அவமானேன ஸ்தாவரம் நிஷ்பலம் பவேத். அந்த ஆச்சாரியரை நம்ம அவமானப்படுத்தணும்னா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஸ்தாவர லிங்கத்துக்கு எந்த பூஜை பண்ணாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறத சொல்றார். அடுத்தது இதுதான் முடிச்சது. இதோட முடிச்சு ஆகமோக்த பிரகாரேன பிரதிஷ்டா லிங்க பூஜனம். இந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறதே வந்து ஆகமப்படி தான் பண்ணணும். ஆலயம் அமைத்ததிலிருந்து பூஜைகள் வரைக்கும் எல்லாம் ஆகமப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துறார். ரெண்டாவது வந்து ஆத்மார்த்தஞ்ச பரார்த்தஞ்ச ஆதிசைவேன காரையே. இந்த ஆத்மார்த்த பூஜையும் பரார்த்த பூஜையும் ஆதிசைவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு கொடுக்கிறார். ஏன தந்திரேன ஆரம்பம் தேன தந்திரேன காரையே. நீங்க இப்போ சிவாகமங்கள் ஆரம்பிச்சுட்டு வேற தந்திரங்களை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஆகமம் கொடுத்துறார். ஜெகத்குரு மிதிக்கியாதம் ஆச்சாரியச பிரகீர்த்திதம். உலகத்திற்கெல்லாம் குருநாதர்கள் யார் அப்படின்னு பார்த்தான்னா உலகத்தை எல்லாம் எது செழிப்படைய வைக்கிறதோ அந்த கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார்கள் தான் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி ஆகமம், ஆலயம், ஆன்மா மூன்றும் வந்து சிவபெருமானுடைய திவ்ய பிரசாதமா ஆலயம் அப்படிங்கிற ஒரு பதிட்ட ஆகமம் அப்படின்னு இருக்கக்கூடிய குரு மூலமா தான் இந்த ஆன்மா போக முடியும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து பெரியோர்களையும் நமஸ்கரித்து எனது இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.